ஏழைகளுக்கு கல்வி வழங்கிய அதிபதி படி படி என எல்லோரையும் அழைத்து பிடி சோறு சாப்பாடு கொடுத்தவரை எங்கள் நாட்டு பயணத்தின் போதும் பாரம்பரிய வேட்டி சட்டைகளுக்கு சென்று தமிழ் நாட்டுக்கு பெருமை சேர்த்தவரை இக்காலத்திலும் எங்கள் நிலையில் வாழ்வது அரசு பணத்தை தேவைக்கு செலவு செய்து அரசு பணியில் தானும் ஒரு அங்கம் என எல்லோருக்கும் எல்லாம் வேண்டும் என்ற உயர் நோக்கத்துடன் வாழ்ந்து வந்த ஐயா கர்மவீர காமராஜரை நினைவு கொள்வோம். உரையாற்றிய கவிதைக்கும் காமராஜர் நற்பணி மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளோம். தொடர்ந்த எங்களுடைய காமராஜர் நற்பணி மன்றத்தினுடைய வழக்கறிஞர் பாசமிகு சீரன் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். காமராஜர் நற்பணி மன்றத்தின் சார்பாக வரவேற்பதை நடத்தப்படுகின்ற இருவரும் தலைவர்களின் நினைவாக கொடுத்திருப்பதால் எதர்ச்சியாக நடைபெற்றாலும் கூட வரலாற்றிலே சிறப்பான இடம்பெற்ற இருவருக்கு தான் இந்த விழா எடுத்துக் கொண்டிருக்கிறார் என்பது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. பொதுவாக சொல்லுவாங்க இளம் கண்டு பயம் அறியாதுன்னு, அதை இங்கதான் நம்ம பார்க்க முடியுது. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான விஷயம். இப்போ உள்ள இந்த ஜெனரேஷனோட சின்ன பசங்களை பார்க்கும் போது 30 ஆண்டுகளுக்கு முன்பாக மாணவராக நாமளே இருக்கும்போது கூட இவ்வளவு தைரியமா நமக்கு வந்திருக்காரு. அப்போ ஸ்கூலுக்கு போறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். 9 வருஷத்துக்கு நான் பார்த்தேன். டீச்சர்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா வீட்டுக்கு தேடி தூக்கிட்டு போவாங்க, கொண்டு போய் அப்பதான் படிக்க வைப்பாங்க. அப்படி பல கஷ்டங்களை நினைச்சிருப்பாங்க. ஆனா இப்போ உள்ள மாணவர்கள் இந்த வயசுலயே மிக தைரியமாக அப்படி உண்மைகளை இந்த ஒரு நிலையில் பேசப்பட்டிருக்காங்கன்னா உண்மையிலேயே தமிழகம் கல்வியை நல்லா வளர்ச்சி பெற்றிருக்கிறது நம்ம சொல்லணும். அதே நேரத்தில் பெற்றோர்களுக்கு ஒரு சில கோரிக்கை வச்சிருக்கேன். மாணவ செல்வங்கள் ஒரு அதிகபட்சம் நம்மளோட வாழ்க்கையில நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு 15 ஆண்டுகள் தான். இந்த 15 ஆண்டுகள் நம்ம பொருளாதாரத்தில் நலிவடைந்திருந்தாலும் கூட அரசு பள்ளியில படிக்கணும்னா வளர்ப்பாங்க. அரசு பள்ளியில படித்தவங்க பெரிய ஒரு இடத்துல இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஐயா அப்துல் கலாம் இருக்கட்டும், அதோட பெரிய தலைவர்கள்லாம் சொல்லலாம். எந்த கல்வியும் நம்ம படித்தாலும் அந்த கல்வியை நல்லா படித்தோம் அப்படின்னா அதுக்குண்டான ஸ்கோப்பும் அதுக்குண்டான வேல்யூ சிஸ்டம் எல்லா இடத்துலையுமே இந்த சமூகம் கொடுக்கும். அதை நிறைய இடங்கள் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி மாணவர்களுக்கு இந்த 15 ஆண்டுகள் எப்பேற்பட்டாவது எந்த ஒரு கல்வியை கொடுக்க வேண்டியது பெற்றோர்கள் கடமையா இருக்கணும். அதே மாதிரி மாணவர்களும் பெற்றோர்களின் கஷ்டத்தை அறிந்து எந்த சூழ்நிலையும் சாதாரணமாக நம்ம பார்த்தா அப்பா அம்மா எல்லாம் 500 ரூபா 600 ரூபா சம்பளத்தை வேலை பார்ப்பாங்க. நீங்க சாதாரண மெட்ரிகுலேஷன் ஒரு ஃபீஸ் பார்த்தோம் அப்படின்னா குறைஞ்சது 80,000 இருந்து 1 லட்சம் ரூபாய். கிட்டத்தட்ட உங்க அப்பாவோட ஒரு 6-7 மாசம் மொத்த சம்பளத்தை தான் உங்களோட ஒரு ஆண்டுக்கு கல்வி கொடுக்காங்க. அப்போ அந்த கல்வி எவ்வளவு பயனுள்ளது நம்ம மாத்திரம்
அதெல்லாம் நம்ம படிக்கணுங்கிறத தெரியப்படுத்துகிறேன். இன்னொன்று ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மட்டும் சொல்றேன். வெற்றி எல்லாத்துக்குமே எளிதானது. வெற்றி வந்து ஒரே இடத்துல தான் இருக்கும். எப்படி நம்ம வீட்டில் வந்து ஒரு சாப்பாடு போடுறோம், குருவிகளுக்கும் எறும்புக்கெல்லாம் வந்து ஃபுல்லாக வாசல சாப்பாடு வச்சிடும். ஒரு புறா இருக்கு, அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு எறும்பு இருக்கு. புறாவால பறந்து போய் உடனே சாப்பாடு சாப்பிட முடியும், எறும்பால உடனடியாக சாப்பாடு வந்து சாப்பிட முடியாது. எறும்பு வந்து மெதுவாக தான் போடும். அதே மாதிரி தான் இங்க வெற்றியும். கொஞ்சம் நல்லா படிக்கிறவங்களுக்கும் பேக்ரவுண்ட்ல பினான்சியலா இருக்கிறவங்களுக்கும் அந்த வெற்றி வந்து உடனடியாக கிடைச்சிடும். எறும்பு போல ஊர்ந்துட்டு போனாலும் அந்த வெற்றி கிடைப்பதற்கு நேரமும் காலம் தான் மாறுபடுமே ஒழிய வெற்றி அனைவருக்கும் பொதுவான ஒரே இடத்துல தான் இருக்கு. அந்த வெற்றியை எட்டி பிடிப்பதற்கான முயற்சிகளை வந்து நாம் தான் முன்னெடுக்கணும். மாணவ செல்வங்களுக்கு பெற்றோர்கள் எவ்வளவு வந்து உறுதுணையாக இருந்து அவர்களுக்கு ஒழுக்கப்படுத்தி, இப்ப சமுதாயத்துக்கு முதன்மையான தேவையான விஷயம்னா ஒழுக்கம் தான். ஒழுக்கம் ஒரு பிள்ளையை நம்ம நல்லா வளர்த்துட்டோம் அப்படின்னா கல்வி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். எப்படியாவது ஒரு படிப்பு வரலாங்கிறதுக்காக டிஸ்கன்டினியூ பண்ணாம காலேஜ் கொண்டு போய் விட்டுருங்க. அந்த காலேஜ் முடிச்சு வெளியில வரும்போது சொசைட்டியா பிடிச்சி போயிடுவான். அப்போ ஒரு ஆசை வந்துடும். 10th வரைக்கும் 12th வரைக்கும் நல்லா படிக்காத பிள்ளைங்க தான் காலேஜுக்கு அப்புறம் பெரிய பெரிய அரசியல் போஸ்டிங்லையும் பெரிய பெரிய ஐஏஎஸ் யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணி போறதெல்லாம் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். நம்ம பிள்ளைக்கு படிப்பு வரல, சரியா படிக்கிறது பெரிய தயவு செஞ்சு திட்டாம முடிஞ்ச அளவுக்கு காலேஜ் வரைக்கும் அவன் கொண்டு போய் விட்டுருங்க. அவனுக்கு அங்க போனதுக்கு அப்புறம் தான் அந்த சொசைட்டில கல்வி என்னங்கிறதே புரிய வரும். அப்ப அந்த இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய விஷயத்தை நம்ம பெற்றோர்களும் பெரும்பாலும் ஆசிரியர் பெருமக்களும் வந்து புறத்து செய்யணும்னு கேட்டு இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியிலே அழைத்ததற்கு இந்த நிகழ்ச்சியை நாயகனாக நடத்தி கொண்டு வந்த நாராயணன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் வருகிறதுள்ள அண்ணன் சேகர் பாண்டியன் அவர்களுக்கும் அவரோட வருகிறதுள்ள அவர்களுக்கும் அப்புறம் வந்து குறிப்போடு சொல்லணும் அண்ணன் தொழில்துறையை சேர்ந்த ராஜேந்திரன் அவர்கள் விஷயம் சொன்னாங்க. இப்ப அண்ணன் ஒருத்தருக்கு இருக்கிறனாலதான் நமக்கு இவ்வளவு விஷயம் தெரிய வருது. நம்மளோட வரலாறு வந்து எல்லா இடத்துலயும் மறைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு தான் ஒரு பெரிய பொக்கிஷமா அண்ணங்க இருக்கிறாங்க. உண்மையில பேசுறது ஆர்வமா கேட்டுட்டு தான் கண்டிப்பா அதே மாதிரி சபையில் பேசின அந்த தங்கை வந்து காலேஜ் நல்லா பேசினாங்க. அது போல எல்லா மாணவர்களுக்கும் வாழ்த்து கூறி என்னுடைய குறிப்பிட்டு நன்றி, வணக்கம். Liana, Benchipoti Liani, Agustin Bala, Benchipoti and Akash, Sai Akash, Benchipoti, Anthony, to Evangeline, Ovi, Answer Jason, and J. John Bernish, Ovi Poti, John Bernish, Mikhail Bernita. பேச்சு போட்டியில் பங்கேற்று சிறப்பு பரிசு பெற்ற 3 மாணவர்களுக்கும்